திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வாழவே முடியாது அடித்து சொன்ன ரவிமோகன். மாதம் 40 லட்சம் கேட்கும் ஆர்த்தி. அறிக்கை யுத்தம் ஓவர். பிரபல நடிகரான ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கடந்த வருடம் அறிவித்ததோடு விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளார். இந்த நிலையில் மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கோரிய ஆர்த்தியின் மனுவுக்கு நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை எனவும் ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து அளிக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆர்த்தியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என ரவிமோகன் திட்டவட்டமாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் துறையில் பிரபலமான நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி என்பவரை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் இருவரும் தற்பொழுது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் மனைவியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு நடிகர் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டு இருந்தது. அதன்படி நடிகர் ரவி, ஆர்த்தி ஆகியோர் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நடிகர் ரவிமோகன் விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அப்பொழுது ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து அளிக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆர்த்தியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என ரவிமோகன் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆர்த்தி தரப்பில் மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவன அம்சமாக நடிகர் ரவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுக்களுக்கு நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி தரப்பில் பதிலளித்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கோர்ட்டுக்கு வந்த ரவிமோகன் தனியாக வந்த நிலையில் பின்னர் தனது வழக்கறிஞர்களுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதேபோல ஆர்த்தி உயர்நீதிமன்றத்துக்கு தனியாகவே வந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஆர்த்தி ரவி மோகன் பிரிவுக்கு கெனிஷா தான் காரணம் என கூறப்பட்ட நிலையில் இரு தரப்புமே அதற்கு விளக்கம் அளிக்காமல் இருந்தது. இந்த நிலையில் கெனிஷா தனது வாழ்வில் ஒளி என ரவிமோகன் அறிக்கை வெளியிட தங்கள் பிரிவுக்கு காரணமே அவர்தான் என்று ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாகவே ரவிமோகன், கெனிஷா, ஆர்த்தியின் தாயார் என அடுத்தடுத்து அறிக்கை வெளியிட்ட மோதலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுதான் தற்பொழுது திரைத்துறையினரிடையே பேசு பொருளாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.